இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டு வரும் மீன்பிடி உலர்த்தலம். அலைக்காத்தான் வலசை பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் மீன்பிடி உலர்த்தலம் 16.20 கோடி செலவில் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக தற்போது புகார் எழுந்துள்ளது. தற்போது கட்டப்பட்டுள்ள பாலமானது ஊழல் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து புகார் வந்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரம். நிச்சயமாக வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்புலியை அடுத்த அலைக்காத்தான் வலசை எனும் பகுதியில் இந்த மீனவர்களுக்கான மீன்பிடி உலர்த்தலமானது தற்போது கட்டப்பட்டு வருகிறது. இந்த பகுதி முழுவதும் பெரும்பாலும் மீனவ மக்களே வசிக்கக்கூடிய சூழலில் மத்திய மாநில அரசுகளுடைய நிதி பங்களிப்போடு இந்த பகுதியில் ஒரு உலர்த்தலம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த மத்திய அரசினுடைய திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 27 இடங்களில் மீன்பிடி இறங்குதளம் உலர்த்தலம் மற்றும் சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வருவதாகவும் இதில் 60 விழுக்காடு நிதியானது மத்திய அரசு சார்பிலும் 20 விழுக்காடு நிதியானது மாநில அரசு சார்பில் வழங்குவதாகவும் ஒரு தனியாருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்புலியை அடுத்த அலைக்காத்தான் வலசை என்னும் பகுதியில் 60 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கட்டுமான பணியானது தொடங்கப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் 5 அடி ஆழத்தில் அந்த கட்டுமானம் துவங்கப்பட வேண்டிய சூழலில் வெறுமனே 3 முதல் 2.5 அடி ஆழத்தில் தரமற்ற முறையில் இந்த கட்டுமானமானது கட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாது இங்கு இருக்கக்கூடிய உப்பு மண்ணை எடுத்தும் அதே போல துருப்பிடித்த கம்பிகளை கொண்டும் கட்டப்படுவதாகவும் அது மட்டுமல்லாது எந்த ஒரு விதியையும் இங்கு பின்பற்றாமல் முறையற்ற முறையில் இந்த கட்டுமானமானது கட்டப்படுவதாகவும் தொடர்ச்சியாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த திரு தமிழ் என்பவர் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் இது குறித்து கேட்டு போகலாம். சார் வணக்கம். இங்கே என்ன நடக்குது? இது குறித்து மக்களோட பாதிப்பு என்ன? நீங்க இதனால என்ன சிரமத்தை ஏற்படுத்துறீங்க? சார், அந்த உலர்த்தலம் கட்டுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க சார். மக்களுடைய நன்மை, மீனவருடைய நன்மைன்னு சொல்கிறாங்க. கடற்கரையிலேருந்து ஒரு கடற்கரை 15 அடி தூரத்தில் வந்து இதை ஆரம்பிக்கிறாங்க. 3 அடி கூட தோண்டல, தண்ணி வந்துருச்சு. இந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா அந்த தண்ணியை வெளியேற்றணும். வெளியேற்றாமல் என்ன பண்ணுறாங்க, அதிலே காங்கிரீட் போட்டேன்னு சொல்லி வந்து போடுறாங்க. போட்டால் என்ன ஆகுது, தண்ணி வத்த இந்த காங்கிரீட் வந்து உள்ளக்க இறங்குது. ஏங்க அதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு வந்து அதை சரி பண்ணி கொடுக்கல. காங்கிரீட் போடுறதுக்கு வந்து கம்பி வச்சிருக்காங்க, இரும்பு கம்பி, எல்லாமே துருப்பிடிச்சு போன பழைய கம்பி. ஏங்க மாற்றி கொடுங்கன்னா துரு தாங்க இருக்குது, தொடச்சு போடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 27 இடத்துல பண்ணுறாங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில், எல்லாம் கடற்கரை பகுதியில் பண்ணுறாங்க. அப்பாவி மக்களுக்காண்டி வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல இவ்வளோ தரம் இல்லாமல் இருக்குன்னா அப்போ 27 இடத்துல வந்து எப்படி தரமரமாக இருக்குமா, தரம் இல்லாமல் இருக்குமா? இது மீனவர்களோட உயிரோட வந்து விளையாடுறாங்க. இதில் முறைகேடு நடக்குது, தொடர்ச்சியாக வந்து இதில் வந்து முறைகேடு நடக்குது. இதை வந்து மாவட்ட உடனே வந்து மீனவர் நன்மைக்காக உயிர் சேதத்தை வந்து தவிர்க்கணும்னா மறுபடியும் வந்து இதை வந்து ஆய்வு செஞ்சு முறையாக வந்து இந்த கட்டுமானத்தை பண்ணணும். மீனவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும். ஒரு முறையாக பண்ணுறதுனா பண்ணி கொடுங்க, இல்லாட்டி வேணாம். மக்களுக்கு தேவையே கிடையாது. நாங்கள் ஏதோ கடற்கரை ஓரத்துலையோ இல்லாட்டி ரோட்டு ஓரத்துலையோ போட்டு காய வச்சுட்டு போயிடுவோம். இந்த இடம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய தங்களுடைய பாதுகாப்பு கருதி உலர்த்தலம், சாலை அமைத்தல், பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை செய்ய வேண்டும் என மாநில மற்றும் மத்திய அரசுக்கு விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் பல கோடி ரூபாய் செலவு செய்து அரசு ஒதுக்கிய அந்த தொகையினை அதிகாரிகளும் இங்கு இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்களும் கூட்டாக இணைந்து முறைகேடு செய்துவிட்டு அதனை தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டு இந்த பகுதிக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஐயப்பாடுகளை சரி செய்து உடனடியாக இதுக்கு முறையான வழிவகை செய்து தரப்பட வேண்டும் என்பது அருணுடன் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.